ஹலோ ப்ரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிற வழியில் ஒரு பிறவி சப்பானி அவர்களை கண்டு அவர்களிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நடந்தான். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம் இதுவே. நம் ஆண்டவரை விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா நாம தான் தேவனுடைய ஆலயம். தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். ஏசப்பா நமக்காக தான் கல்வாரி சிலுவையிலே அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு பாடுகளையும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, தம்முடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஜெயாளிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் நல்ல தகப்பன், நல்ல துணை, உயர்ந்த அடைக்கலம். தாவியானவர் தாமே தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.